ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸில் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஃப்ரீயாக இருக்கீங்களா? பிஸியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஒரு குட்டியாக சாங் ஒன்று பார்ப்போம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமேன். உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய தூதர்களை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காவலுக்கு வைப்பாங்க. இசப்பா நம்மளை அவனோட தூதர்களை விட்டு கரங்களில் ஏந்த சொல்லுவாங்க. ஸோ என்ன ஒரு பெரிய ஆபத்து வந்தாலும் எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த வாரம் பார்த்திங்கன்னா என்னுடைய தம்பிக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக குட்டியாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அதாவது அவங்க வண்டியில் போகும்போது காலேஜ் பையன் பஸ்ஸை பிடிக்கணும்னு ரோடை கிராஸ் பண்ணிட்டாங்க. வண்டி வர்றது கவனிக்காமல் அவனும் அவங்க மேலே இடிக்காமல் இருக்கணும். அவனும் பார்த்திங்கன்னா பிரேக் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்துட்டு கை காலில் எல்லாமே ஃபுல்லாக அடிபட்டுச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டருக்கு மேலே முகத்துலேயும் சரி தலையிலையும் சரி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல், எந்த ஒரு காயங்கள் இல்லாமல் என் தகப்பன் பார்த்திங்கன்னா அவனை கரங்களில் ஏந்தி கொண்டார். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வழிகளெல்லாம் நம்மளை காக்கிறதுக்காக அவருடைய தூதர்களை பார்த்திங்கன்னா காவலுக்கு வைக்கிறாங்க. ஏசப்பா ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் சரி, அது ஆண்டவர் பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய உயிரை டச் பண்ணாமல் அவர் பார்த்திங்கன்னா பாதுகாப்பார். எப்படி சொல்கிறேன்னா, என்னுடைய விஷயத்துலையும் சரி, இன்னொரு பிரதருடைய விஷயத்துலையும் சரி, இன்னொரு பிரதர் விஷயத்துலையும் சரி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்துக்குது, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பம் வந்துக்குது. ஆனாலும் ஏசப்பா எங்களுடைய உயிர் மேலே உயிர் பார்த்திங்கன்னா உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் அவங்க எங்களை பாதுகாத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஏசப்பாவுடைய பிள்ளைங்க யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் ஏசப்பா பார்த்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளை பாதுகாக்க பார்த்திங்கன்னா அவருடைய தூதர்களை அனுப்புகிறாரு. ஸோ அப்பேற்பட்ட தேவனை நம்ம என்றைக்குமே மறக்காமல், என்றைக்குமே பார்த்திங்கன்னா அவரை துதிக்கிற பிள்ளைகளாகவும், அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாகவும், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாகவும் நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நினைப்போம் என்ன நம்மளுக்கு கஷ்டம் வருது, துன்பம் வருது, இவ்வளோ பிரச்சனைங்க வருது, மற்றவங்களுக்கெல்லாம் வரல, நம்ம ஆண்டவரை நேசிக்கிற நமக்கு மட்டும் வருதேன்னு நினைக்கிறோம். ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா அந்நிய தேவர்களை வணங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆனால் டக்குன்னு அவங்க இதுவாகிடுறாங்க. ஆனால் ஏசப்பா பசங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது என்ன சொல்கிறது, மழை போல் பிரச்சனை வந்தாலும் அதை தேவன் பனி போல் மாற்றுறாரு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எப்போவுமே ஏசப்பா நம்புங்க. போகும்போது வரும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? ஸோ எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், போகும்போதும் சரி வரும்போதும் சரி ஏசப்பாவை நினச்சிட்டு போங்க.